வவுனியாவில் நேற்றைய தினம் இடம்பெற்ற இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் பெரும் அமளி துமளியில் முடிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கூட்டத்தின் போது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட போது காரசாரமான விவாதங்கள் இடம்பெற்று இறுதியில் அமளி துமளியில் கூட்டம் நிறைவு பெற்றுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் 20% குறைவான வாக்குகளையே ரணில் விக்ரமசிங்க பெறுவார் என்று யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினரான சட்டத்திரணி ஒருவர் ஆக்ரோஷமான முறையில் தெரிவித்ததுடன் இதனை எழுதி தருவதாகவும் சபையில் வைத்து குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு பொது வேட்பாளர் தொடர்பான வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்ட போது மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசனை கடும் தொனியில் எச்சரித்ததுடன் அநாகரிகமான வார்த்தைகளால் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் உட்பட பலர் வசைபாடியதாகவும் கூறப்படுகின்றது. அத்துடன் ஸ்ரீநேசனை ஒருமையில் விமர்சித்ததாகவும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான சட்டத்தரணியின் நெருங்கிய சகாக்கள் உள்ளிட்ட சிலர் அவர் மீது ஏளனமான சொல்லாடல்களை பயன்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த ஏனையவர்களிடத்தில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனித்தம்பி ஜோகேஸ்வரனும் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தபோது அவருடைய கருத்துக்களையும் ஏற்க மாட்டோம் என்று கூட்டத்தில் இருந்து சிலர் கூச்சலிட்டுள்ளனர். கூட்டம் நிறைவு பெறும் வரையிலும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான சட்டத்தரணி கடுமையாக கூச்சலிட்டதாகவும் சபையை குழப்பியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் கடுங்கோபத்துடன் தன்னுடைய கருத்துக்களை அங்கு அவர் முன்வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் எவ்வித முடிவும் எட்டப்படாமல் கூட்டம் முடிவடைந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. அத்தோடு பொது வேட்பாளராக அரிய நேத்திரனை களமிறக்க எடுக்கப்பட்டுள்ள தீர்மானத்தை இடைநிறுத்துவது தொடர்பான கருத்து இருவரால் முன்வைக்கப்பட்டதாகவும் அந்த கருத்தை ஏற்க முடியாது என்று சிலரால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் இறுதியில் கூட்டம் அமளி துமளியில் முடிவடைந்துள்ளது.